ஓகே. எல்லாரும் குட் ஈவினிங். എൻ്റെ பேர் ஃபாரூஸ். உங்களுக்கு தெரியும் ஐக்யூ சென்டர் அட்மின். உங்களுக்கு நாங்கள் இந்த செஷனை ஆரம்பிக்க முதல்ல ஐக்யூ சென்டரை பற்றி சில விஷயங்களை சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியும் ஐக்யூ சென்டர்னு சொல்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு வழிகாட்டல் நிறுவனம்னு சொல்லிடும். அதாவது முக்கியமாக ஸ்பெஷலாக தமிழ் மொழி மூலமான ஒரு வழிகாட்டல் நிறுவனம். நாங்கள் கிண்ணியா திருவண்ணாமலையை பேஸ் பண்ணி நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இயங்கி கொண்டு வரோம். அந்த வகையில் உங்களுக்கு நான் ஒன்றரை இதை ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்குள்ளே போவோம் அடுத்த செஷனுக்குள்ளே. உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு முக்கியமாக 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னு சொல்லி. ஒன்று இந்த நீங்கள் வியூவாக இருக்கிற ஃபேஸ்புக் பேஜ் உண்டு. இது உங்களுக்கு தெரியும், ஐக்யூ சென்டர்னு சொல்லி சர்ச் பண்ணாலே வரும் உங்களுக்கு எங்களோட ஃபேஸ்புக் பேஜ். அதில் நீங்கள் போய் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துக்கொள்ளும். நான் நினைக்கிறேன் இலங்கையில் உள்ள முக்கியமான சேனல்ஸ் இல்லை, அதாவது ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் முன்னணியில் வகிக்கிற ஒரே ஒரு இந்த கல்வி வழிகாட்டல் நிறுவனம் ஐக்யூ சென்டராக இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. இதான் எங்களோட லோகோ பார்த்தாலும் மதிச்சிருப்பீங்க. அடுத்தது இதில் எங்களோட கிட்டத்தட்ட 145K லைக்ஸ் கொண்ட பேஜும், அடுத்தது 272K ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு பேஜாக காணப்படுது. உங்களுக்கு இதில் விளம்பரம் மட்டும் இல்லை, உங்களுக்கு எக்ஸாம் சம்மந்தமாக அந்தந்த டைமில் கோரப்படுற எக்ஸாம் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை நாங்கள் இதில் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்போம். அதில் பாருங்கள் உங்களுக்கு விளங்கும். இதில் இந்த சயின்டிஃபிக் சர்வீஸ் வந்து கோட் பண்ணியிருக்கு, அதில் ஹேண்ட் அவுட் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இதில் இந்த யூஜிசியால் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார், அடுத்த அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, நிறுவனங்கள் இந்த போன்ற எக்ஸாமுக்கு சில நாங்கள் வீடியோ கிளிப்ஸை போடுறோம். அடுத்தது டெய்லியாக சில நேரம் நாங்கள் அந்த குயிஸ் டைம்னு சொன்னால் இது ஒரு பொழுதுபோக்குக்காண்டி போடுற விஷயம் இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி. அதாவது இந்த பரீட்சையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள், இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் போட்டு வரோம். அதில் சில விளம்பரங்கள் இருக்கும். சில முக்கியமாக இலங்கையில் வர்த்தமானி அல்லது வேறு விளம்பரங்கள் மூலமாக கோடப்படுகின்ற முக்கியமான பல பரீட்சைகள் சம்பந்தமாகவும் சில இதுகள் போடுவோம். இதில் நான் போட்டிருக்கிறேன், நேற்று நான் நினைக்கிறேன் எஸ்டர்டே. இதில் போஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் சொல்லி ஒரு முக்கியமான ஒரு இது உண்டு, பெட்ரோலியம் ஸ்டோரேஜ் டெர்மினல் சொல்லி. அது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் போட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ அநேகமாக 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்டு பிரபலமான ஒரு ஆசிரியர் கீர்த்திராஜன் சார் அவர் தமிழ் மொழி இறுதி கருத்தாங்கம் தொடங்க இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இதில் நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு விஷயம். இது ஒலிம்பியாட், சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டி ஈடுபட்ட புள்ள உண்டு, திருவண்ணாமலையை சேர்ந்தது. அது சம்பந்தமாக போட்டிருக்கிறோம். சில மோட்டிவேஷனல் வீடியோஸ் போடுவோம். அது தவிர எங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலுமே இருக்குது. அதை கொஞ்சம் காட்டிட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் போகிறேன். யூடியூப் சேனல் உண்டு. நான் ஏன் இந்த விஷயங்களை சொல்லிட்டு வரேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சில இதுகள். ரைட். இதில் one minute. Check this out. Okay, right.
இப்போ இதில் எங்களோட யூடியூப் சேனல் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் நேரடியாக சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் ஐக்யூ டீச்சர்ன்ற பேரில் ஒரு வழிகாட்டல் தளம் தான் இது. நிறைய விஷயங்கள் அதில் வீடியோஸ் மூலமாகவும் நிறைய விஷயங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதுலேயும் போட்டுக்கொண்டு வரோம். ரைட். ஓகே, நான் அந்த சேனலை வியூ பண்ணி காட்டிகிட்டே போகிறேன் உங்களுக்கு ஈஸி. உங்களுக்கு ஏன்னு சொன்னால் நிறைய இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை இதுலேயும் நீங்கள் படிப்பு சம்மந்தமான சில நிறைய விஷயங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய இதில் பாருங்கள். இதில் எங்களோட இதான் யூடியூப் சேனல் 32.2K சப்ஸ்கிரைபர்ஸும் கிட்டத்தட்ட 465 வீடியோஸையும் இது வரைக்கும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இது எஜுகேஷனல் பர்பஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைவ் வீடியோஸ் அல்லது நிறைய வீடியோஸ் போடுவோம். இதில் ஒவ்வொரு நிறைய கிளாஸஸ் சம்மந்தமாக இலவசமான இங்கே பார்வையிடக்கூடிய நிறைய விஷயங்களை நாங்கள் இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னவங்களும் ஐக்யூ டீச்சர்னு சொல்கிறது. ரைட், இது ஒரு விஷயம். நான் இதை சும்மா உங்களுக்காக வேண்டி காட்டினது. ரைட், இன்றைய செஷனுக்கு வருவோம். ரைட், இப்போ வாரன் உங்களுக்கு யாராவது கதைங்க பார்ப்போம், உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி பார்ப்போம். நான் உங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கணும். ஒரு ஆள். கேக்குது. ரைட், ஓகே. இப்போ விஷயத்துக்கு வரும். இப்போ இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு தேவையை நாடித்தான் வந்திருப்பீங்க. அது என்னன்னு சொன்னால் நிறைய பேர் இதில் இலங்கையில் நடத்தப்படுற அது பரீட்சை திணைக்களமை இருக்கட்டும் அல்லது யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் அல்லது வேறு வேறு நிறுவனங்களால் பொதுவாக வேலையை தேடி, அதாவது ரெக்ரூட்மெண்ட் சொல்கிறது, வேலை தேடி அல்லது ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு யூனிவர்சிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எல்எல்பி கோர்ஸ் அல்லது பிஇடி கோர்ஸ் இல்லாட்டி வேறு வேறு நிறைய டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இல்லாட்டி வேலை வாய்ப்புகள் கெசட் பண்ணுவாங்க. இதுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளாக்கள் தான் இதில் இருப்பீங்க. எப்படியும் அது தெரியும் உங்களுக்கு. ரைட். இதில் முக்கியமாக போட்டி பரீட்சைகளை நாங்கள் பார்த்தோம். இலங்கையில் நடத்தப்படுற போட்டி பரீட்சையில் முக்கியமாக 1-2 பாடங்கள் கட்டாயம் எல்லா பரீட்சைகள்லையும் இருக்கும். அதில் ஒரு பாடம் தான் இன்டெலிஜென்ஸ். அது நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, பொது விவேகம். இல்லாட்டி ஐக்யூன்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய பேரில் உளச்சார்பு, நுண்ணறிவு, தமிழில் இப்படியான பேரை கொண்டு தான் அழைக்கப்படுறாங்க. இந்த பாடம் இல்லாத எக்ஸாமே இல்லை. அது ஓல் ஐலண்ட் சர்வீஸ், அதாவது நாடளாவிய ரீதியில் நடத்தப்படுற அந்த ஓல் ஐலண்ட் சர்வீஸ்னு சொல்கிறது, எஸ்எல்ஏஎஸ் அந்த உயர்தரமான பரீட்சைகள், இல்லாட்டி ஏதாவது வேலை வாய்ப்புகள், இல்லாட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எதை எடுத்தாலும் அந்த போட்டி பரீட்சையில் ஒரு பாடமாக இருக்கிறது இந்த ஐக்யூ இல்லாட்டி ஆப்டிடியூட் இல்லாட்டி உளச்சார்பு அல்லது நுண்ணறிவு. ரைட். இப்போ இதில் யாராவது சொல்கிறீங்களா என்னது எவ்வளோ காலமாக நீங்கள் படிக்கிறீங்க இந்த ஐக்யூவை நிறைய கிளாஸஸுக்கு போவீங்கண்ணா. நிறைய கிளாஸஸ்ன்னு சொன்னால் இப்போ நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கால் பண்ணும்போது ஏதோ ஒரு கிளாஸை தேடி போவீங்க. அது ஐக்யூ சென்டராக இருக்கட்டும், வேறு வேறு நிறுவனங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று தேடி தான் போவீங்க. எப்படி உதாரணமாக இந்த எம்எஸ்ஓ கால் பண்ணப்பட்டிருக்கு. இந்த எம்எஸ்ஓக்கு எங்களுக்கு தெரியும். நான் இந்த அந்த ப்ராக்டிக்கலாக நாங்கள் ஒரு 6-7 வருஷமாக கைட் பண்ணுற அந்த இதை வச்சு சொல்கிறேன். எம்எஸ்ஓ எக்ஸாம் நடக்குது. போன முறை நடந்தது 2021ஆம் ஆண்டு கால் பண்ணப்பட்ட எம்எஸ்ஓ எக்ஸாம் 2025 நடக்குது. அப்போ வந்த பிள்ளைகள், எங்கள்கிட்ட படித்த பிள்ளைகள் திருப்பி இப்போ எக்ஸாம் நடக்கும்போதும் வராங்க. இதே பிள்ளைகள் என்ன செய்ய போகிறாங்க, இன்னொரு எக்ஸாம் ஒன்று கால் பண்ணும்போது திரும்ப எங்கள்கிட்ட கிளாஸுக்கு வருவாங்க, இல்லாட்டி வேறு ஆகிட்ட போவாங்க. அப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் போகிறாங்க. இப்போ இதால் என்ன நடக்குது, இதால் 2-3 விஷயம் நீங்கள் இழக்கிறீங்க. தொடர்ந்து இதை படிக்கிறதால, அதாவது கைடன்ஸுக்கு போகிறதால, தேடி போகிறதால, அது ஐக்யூ சென்டராக இருக்கட்டும், வேறு வேறு நிறுவனங்கள் உண்டு, உங்களோட பணம் வீண் விரயமாகும் கட்டாயம். ஒவ்வொரு மாதத்துக்கும் கிட்டத்தட்ட 1000-2000 சொல்லி செலவழித்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் எங்களை நிறைய எக்ஸாமில் படிக்கிறார்கள். அந்த ஒரு 3-4 வருஷத்து தொடர்ந்து
ஏதோ ஒன்ற போட்டி பரீட்சையை எதிர்நோக்கி படிக்கிறார்கள் கிட்டத்தட்ட 15, 20, 30,000 சொல்லி ஐக்கியூக்கு மட்டும் செலவழிச்சிருப்பீங்க இல்லையா? அது உண்மை, அது வெளிப்படையான உண்மை அது. அடுத்தவங்களோட கால நேரம் வேஸ்ட், டைம் வேஸ்ட் ஆகும். என்னது, தொடர்ந்து அதே விஷயத்தில் நாங்கள் கிளாஸுக்கு போகிறதும் தேடுறதும் படிக்கிறதும் என்ன அப்படி. அடுத்தவங்களோட வயசு போகும். என்னது, இப்போ வயசு எப்படி போகுதுன்னு சொன்னால், இப்போ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, அந்த எக்ஸாமில் குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் படிப்போம். எங்கடாக்கள் அப்படி தானே வளமை என்ன நடக்கிறது வேறு மாற்று மொழி. அவங்க என்ன செய்கிறேன்னு சொன்னால் 6 மந்த்ஸ் 1 இயர் படிச்சுட்டு தானே என்ன செய்வாங்க, ஒரு எக்ஸாமுக்கு டார்கெட் பண்ணி போவாங்க. எஸ்எல்ஏஎஸ் அல்லது ஓலைலன் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தோற்ற ஆக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 6 மந்த்ஸ் குறைஞ்சது என்ன செய்வாங்க, 1 இயருக்கு படிப்பாங்க. ஃபுல்லாக படிச்சுட்டு தான் எக்ஸாம் போவாங்க. எங்கடாக்கள் அப்படி இல்லை. அடுத்த கிழமை எக்ஸாமை சர்ச் பண்ணுறது, பாஸ் பேப்பர் எங்கே, இல்லாட்டி ஏதாவது கைடன்ஸ் போகுதா, எதிர்பார்க்க வினாக்கள்னு சொல்லி ஏதாவது போகுதா, அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு 1 மந்த்தும் இல்லை ஒரு 4, 5 கிளாஸுக்கு அட்டன் பண்ணிவிட்டு ஃபெயில் பண்ணுறது உடனே. அது கட்டாயம் ஃபெயில் ஆகும். அது 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 வித்தியாசமானது, மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்லை தானே இது. இப்போ இதே இதே விஷயம் தான் தொடர்ந்து நடக்குது எங்கள்கிட்ட, எங்கடாக்கள்கிட்ட தொடர்ந்து நடக்கிற விஷயம். இதே விஷயம் தொடர்ந்து நடக்குது. இப்போ நாங்கள் யோசிச்சு என்னன்னு சொன்னேன், இது அதாவது இந்த கைடன்ஸ் நடத்துகிற எங்களுக்கு ஒரு டேஞ்சரான விஷயம் இந்த யோசிச்ச விஷயம். உண்மையிலே எங்கட அந்த என்னது ஒரு ஒரு வருமான ரீதியாக நாங்கள் யோசிச்சா அது எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆராய்ஞ்சதுக்கு பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம் ஏன் இதை இந்த ஐக்கியூன்ற சப்ஜெக்டை ஒரு கோர்ஸாக செஞ்சு. கோர்ஸ்ன்னு சொன்னால் மற்ற கோர்சஸ் மாதிரி இல்லை, பெண்ணரசிங்க அது இது அப்படி இல்லை. இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு, அதாவது நாங்கள் ஒரு 6 வருஷம் 7 வருஷமாக இந்த வழிகாட்டல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வாரன்ற வகையில் பாஸ் பேப்பர் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு, அநேகமாக இருக்குது. அவ்வளோத்தையும் எடுத்து நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்த டைமில் எல்லா பாஸ் பேப்பரையும் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள, அதாவது ஒரு குறிப்பிட்ட என்னன்னு சொல்கிறது, ஒரு 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 ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது ஏதாவது ஒரு நிறுவனமோ யூனிவர்சிட்டியோ இந்த எக்ஸாம் பேப்பரை ஐக்யூ ஸ்பெஷல் ஐக்யூவை டார்கெட் பண்ணி செட் பண்ணுறாங்க இந்த கேள்விகளை. ரைட். இப்போ ஏன் நாங்கள் இவங்க இந்த டார்கெட் பண்ணுற ஏரியாவை மட்டும் நாங்கள் அப்படின்னு கவர் பண்ணிட்டு இதை ஒரு ஒரு இன்டென்சிவ் கோர்ஸாக, ஒரு இன்டென்சிவ்னு சொன்னால் ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள, நான் மிச்சம் கூட காலம் எடுத்தோம்னு சொன்னால் போர் அடி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவ்வளோத்தையும் என்ன செய்யறது கிளியர் பண்ணுறது பிள்ளைகளுக்கு. அது நீங்கள் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அல்லது 3 வருஷத்துக்கு பிறகு எக்ஸாம் எடுக்கிறாக்கலாம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ 1 இயருக்கு பிறகு எடுக்கக்கூடிய ஆக்களும் இருக்குது, இன்னொரு 6 மாதத்துக்கு பிறகு ஏதோ ஒன்றுக்கு டார்கெட் பண்ணுற ஆக்களும் இருக்கலாம். இவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் ஒரு 6 மந்த்ஸ் அல்லது 3 மந்த்ஸ் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் எல்லாத்தையும் விஷயத்தையும் கொடுக்குறது. அது இப்போ ஆப்டிடியூட்டில் இப்போ நிறைய பேர் தெரியுமா, அது மெத்ஸ்ன்னு சொல்லி கஸ்டம் மெத்ஸ் பார்ட்னு சொல்லி. அப்படி இல்லை இது. இப்போ நிறைய பேர் தெரியும் இது கஷ்டம், டைமுக்குள்ளே செய்ய இயலாது, நிறைய பயம், பீதி நிறைய பேருக்கு. ஏன்னா ஐக்கிய தொட்டால் பிரச்சனை, பயம். இந்த பயத்தையும் இல்லாதாக்கி அடிப்படைன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கக்கூடாது ஐக்கியூ தெரியாதாக்களை கூப்பிட்டு கதைக்கிறோம்னு சொல்லி. அப்படி இல்லை இது. இது இது என்னது, இந்த ஐக்கியூன்னு சொன்னால் பேசிக்லேருந்து கொண்டு போகிறோம்னு சொன்னால் இது தெரியாத ஆக்களை நாங்கள் கூப்பிட்டு வச்சு ஆவணாவிலிருந்து, அதாவது கூட்டல் கழித்தல்லேருந்து அப்படி கொண்டு போகிற விஷயம் இல்லை இது. இது இது எந்த ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆளை கூட, சரியா, எந்த ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் கூட அந்த எக்ஸாமில் ஐக்கியூ எக்ஸாம் 1 ஹவர் பேப்பரை தந்தால் அவரும் ஃபெயில் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது, நடந்தும் இருக்குது. ஏன் எங்களுக்கு தெரியும், எங்களோட நிறுவனத்தில் இருந்த சில என்னது ஆக்கள் கூட அவங்க கூட அந்த ஐக்கியூவில் டாப் மார்க்ஸ் எடுக்க இயலாத அளவுக்கு போன சந்தர்ப்பங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த கசப்பான விஷயம் என்ன, அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த டைமில் வார விஷயம் அது 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 பிரச்சனை. அது இப்போ இதை டார்கெட் பண்ணி நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இதில் இந்த பிரச்சனைகளை அடையாளம் கண்டு உங்களுக்கு பேசிக்லேருந்து ஆனாவன்னா இல்லை பேசிக், நீங்கள் பேசிக்னே எடுங்க, எப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. பேசிக்கோ அல்லது
ஒரு ஐக்கியூ சம்மந்தமாக ஒரு அடிப்படைன்னு வைங்க பேசிக்னு சொன்னால் அது மிச்சம். இப்போ நாங்கள் இங்கிலீஷில் பாவிக்கிற லோக்கல்னு சொன்னால் நாங்கள் வளமையாக பாவிக்கிறது என்ன லோக்கல்னா மிச்சம். என்னது லோக்கல்னா எங்களோட உள்ளூர் உற்பத்திகள், தரமான உற்பத்திகள்னு சொல்லி தான் அர்த்தம். அது லோக்கல்னு சொல்லி பாவிச்சு பாவிச்சு பழகிட்டோம் சொன்னால் ஒரு ஒரு தரம் இல்லாத சாமான்னு சொல்லி. அப்படி இல்லை இது. இது ஒரு 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 அடிப்படை. ஒரு அதாவது ஒரு பாடத்தை படிக்க நாங்கள் வலிக்கிட்டால் ஒரு அடிப்படை தெரிஞ்சால் தான் நாங்கள் என்ன செய்யலாம், அதுக்குள்ள ஊடுருவி ஆழ ஊடுருவி போய் நாங்கள் ஒரு ஒரு அடைவை நாங்கள் அடையலாம். இப்ப அந்த வகையில் நாங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு கொன்க்ளூஷன் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஏரியாவுக்குள்ளே நாங்கள் பிள்ளைகளுக்கு சரியாக கொடுத்தா அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ இந்த கோர்ஸுக்குள்ளே உள்வாங்கப்படுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இனி நாங்கள் கரண்டி பண்ணுவோம், நீங்கள் எங்கள்கிட்ட கூட நீங்கள் வர வேணாம் கிளாஸ். இதுக்கு பிறகு எங்கள்கிட்ட கூட நாங்கள் திரும்ப பேப்பர் கிளாஸ் இதில் நடத்துவாங்கன்னா அப்போவே வர வேணாம். அல்லது வேறு இடங்களுக்கு நீங்கள் போக தேவையில்லை. இதே போதும். நீங்கள் எதிர்காலத்தில் என்ன எக்ஸாம் நடத்தினாலும் உங்களுக்கு ஃபுல் ஐடியா வந்துடும் இதான் ஐக்கியூன்னு சொல்லி. நீங்கள் உங்களோட முயற்சி, அதாவது இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். ஐக்கியூன்னு சொல்கிறது நாங்கள் 50% தான் தரையிலும், 100% தரையிலாது. 1+2ன்னு சொன்னால் 3ன்னு தான் தரையிலும். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் 2+1 என்னன்னு கேட்டால் அதுக்கு நாங்கள் படிப்பிக்க இயலாது. அது கஷ்டம். அது அது உங்களோட சைடில் உள்ளது. இப்போ நிறைய பேர் சாதிச்சாக்கள் நிறைய பேர் எங்களுக்கு தெரியும், எங்களோட ஊர்லேயும் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்கள்ட்ட கேட்டால் ஐக்கியூ ஒரு நாளைக்கு 10லிருந்து 20 30 40 50 ஐக்கியூ கேள்வியே செய்வாங்களாம். அவங்க டிஎஸ் ஆகும் பிளானிங் சர்வீஸ்லேயும் இருக்கிறாங்க. யாரை கேட்டாலும் அவங்கள்ட்ட உடனே ஒரு ஒரு 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு போய் படித்து பாஸ் பண்ணாக்கள் இல்லை. அது இங்கேயே ஒரு கேஸ் இருக்கும், ஆனால் அப்படி இல்லை, அது சாத்தியம் இல்லை. அதால் நாங்கள் தர அந்த 50% வச்சுக்கொண்டு உங்களோட முயற்சி ஒவ்வொரு நாளும் அதுக்குரிய பிளானையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதில் நீங்கள் இந்த கோர்ஸுக்குள்ள உள்வாங்க எப்படி படிக்கிறது, நீங்கள் எப்படி அதை டார்கெட் பண்ணி போகிறோன்னு சொல்லி. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 20 கேள்வி அல்லது 10 கேள்வியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்போ பாருங்கள், 365 நாளைக்கு 10 கேள்வின்னு சொன்னால் 3650 கேள்வி செஞ்சுருப்பீங்க நீங்கள். இப்போ செஞ்சால் இதுக்கு பிறகு என்ன தேவை நமக்கு? எல்லாம் செய்யக்கூடிய இருந்தால் இதே டார்கெட் பண்ணி பிறகு நீங்கள் எக்ஸாம் போனால் 50 கேள்வி தருவாங்க. நிறைய பேர் சொல்கிறது 50 கேள்விக்கு டைம் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லி 40 கேள்வி தான் செய்யக்கூடிய இருந்தது. அது என்னது? ஒரு ஒரு 3 மணித்தியால் டைம் கொடுத்தா எல்லா கேள்வியும் செய்வீங்க கரெக்டாக, அந்த 100 மார்க்ஸும் எடுப்பீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் அந்த டைமுக்குள்ளே டைமை மேனேஜ் பண்ணி நீங்கள் செய்கிறதுல தான். அது எந்த எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அது 40 50க்கு 40 தான் எடுக்கணும். அது படிப்பிக்கிறார்களாகவும் இருக்கட்டும், அது அப்படி இல்லை. அது எதில் தங்கி இருக்குன்னு சொன்னால் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் அது ப்ராக்டிஸ் பண்ணுனா என்னது? 1 ஹவர் பேப்பரை 3/4 மணி கூட செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கலாம், இருக்கும். அது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ராக்டிஸ். எங்களோட சைட் விஷயத்தை தாருது. ரைட். இப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் டார்கெட் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொன்னால் ஒரு சிஸ்டம் ஒன்றை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம், மொடியூல் பேஸ் பாடத்திட்டம்னு சொல்லி. அதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உங்களை கைட் பண்ண போகிறோம். இந்த கைடுக்கு பிறகு நீங்கள் எந்த கிளாஸுக்கும் வேறு இடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் வராது, எங்கள்கிட்ட வர தேவையில்லை. நாங்கள் எங்களோட இந்த இதில் ஜாயின் பண்ணுறாங்களுக்கு ஒரு ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லி ஒன்றை உருவாக்குனாங்க. ப்ரீமியம் அது யாரும் அப்படி செய்கிறதில்ல. ப்ரீமியம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் இப்போ அதுக்குள்ள எங்களோட கோர்ஸுக்கு வாராக்கள் இருப்பாங்க, லைஃப் டைம் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே நிறைய டிஸ்கஷன் போகும் ஒவ்வொரு நாளும். இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஐடியா வர்றதுன்னு அதேமாரி எங்களோட வளவாளர்கள் அதுக்குள்ளே இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு சில சில கைடை தந்து கொண்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ப்ரீமியம் லைஃப் டைம் இருக்குது. ஆனால் எங்களோட கைடன்ஸ் தொடர்ந்து அப்படி வருஷக்கணக்கில் இருக்காது. இப்போ 6 மந்த்ஸ் கோர்ஸ்னால் எங்களோட அந்த வளவாளர்களும் அந்த 6 மந்த்ஸும் இருப்பாங்க. அதுக்குள்ளே சில சில கைடை நாங்கள் தந்து கொண்டே இருப்போம், என்ன மாதிரி ட்ரிக்காக படிக்கிறோன்னு சொல்லி. அதோட நாங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நாங்கள் வளமையாக கிளாஸஸ் செய்கிறது, பேப்பர் கிளாஸ். அந்த பேப்பர் கிளாஸுக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பேப்பரை உங்களுக்கு அந்த இருக்கிற நீங்கள் அந்த பீரியடுக்குள்ளே வர பேப்பர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தருவோம். அதில் பேப்பரை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். வெண்டே கிளாஸ் ஒன்று நடந்தால் அந்த பேப்பரை உங்களுக்கு ஃப்ரீயாக போடுவோம். அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளிடுங்க அந்த குரூப்பில். இதான் விஷயம்னு சொல்லி. இதான் விஷயம். இப்போ நான் டார்கெட் பண்ணது
ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம்னு சொல்லி ஒரு கோர்ஸை செய்வோம்னு சொல்லி பிறகுதான் யோசிச்சேன்னு சொன்னால் இந்த 6 மாதம்னு சொல்கிறது பெரிய ஒரு நீண்ட காலம். அதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சுருக்குறல சரியா அந்த 6 மாதத்தை சுருக்க மாட்டோம். அந்த அவர்ஸை கூட்டுவோம். கூட்டி ஒரு 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 ஹவர்ஸ் கொண்ட ஒரு முழுமையான ஒரு கோர்ஸ். இதில் எப்படி நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஒரு தலைப்பு வளமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய நிறுவனங்கள்ல நடத்துகிறாங்க தலைப்பு ரீதியாக என்னது வெண்வரி படம், பிறகு வேலை நேரம், பிறகு சதவீதம் அப்படியெல்லாம் இருக்குதுல்ல. அதெல்லாம் கூடுதலாக 99% கணித திறன்களை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுற இது. நாங்களும் ஒரு டைமில் செஞ்சது தான் என்று சொன்னால் அந்த 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 கணித திறன் இதை நாங்கள் டார்கெட் பண்ணி செஞ்சது அப்போ செஞ்சது தான். அதெல்லாம் இப்போ அவுடேட்டட். அதில் நீங்கள் அந்த கணிதத்திறன் இதுகளை செஞ்ச ஒரு 5 கேள்வி அல்லது 4 கேள்விக்கு மேலே ஒரு பேப்பரில் வரல. ஒவ்வொரு ஸ்டைலை மாற்றி கொண்டே போகிறாங்க. ஆனால் நாங்கள் அதையும் விடக்கூடாது. அதுவும் தேவை. அதுக்காக வேண்டி அந்த இப்போ 21 தலைப்புக்குள்ள ஃபுல்லாக படித்தா போதும்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அதையும் தாண்டி எங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் இதில் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ அந்த வகையில் இந்த கோர்ஸை நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு லிமிட் பண்ணி இந்த 60 ஹவர்ஸையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கோர்ஸை செய்ய போகிறோம். அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் லைஃப் டைம் எக்ஸஸ் சரியா லைஃப் டைம் எக்ஸஸ் கூகுள் டிரைவுக்குள்ள தருவோம். ஹேண்ட் அவுட்ஸ் உங்களுக்கு எல்லாம் வரும். அதோட மொக் டெஸ்ட் நடக்கும் ஒவ்வொரு சாப்டர் முடிய முடிய. அதுக்கு பிறகு ஃபைனலாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு இது நடத்துவோம். எங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்குரிய வழி உண்டு. உங்களோட இதில் உங்களோட பங்களிப்பும் இருக்கும். 100%. 100% உங்களோட பங்களிப்பு. எப்படி கிளாஸ் நடந்தால் எல்லாரும் வரணும். தவிர்க்க முடியாத காரணம் அது இருக்குது, பிரச்சனை இல்லை. எல்லாரும் வரணும். ஏன்னு சொன்னால் அதில் வந்தால் தான் நாங்கள் அதில் மேக்ஸிமம் அடைய மட்டும் தான் அடையிடும். நீங்கள் இப்போ ரெக்கார்டிங் வருது தானேன்னு சொல்லி பார்த்தா அந்த ரெக்கார்டிங்கில் ஒழுங்காக பார்ப்படாதுன்னு அது சும்மா வேஸ்ட். நானும் சில நிறைய கோர்சஸ் எல்லாம் வாங்கி இன்னமும் ரெக்கார்டிங் பெண்டிங்லேயே இருக்குது. அது பார்ப்படுறதும் இல்லை. அது சும்மா பொய் வேலை அது. அதால் கிளாஸ் நடக்கும்போது நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் கிளாஸுக்கு வரணும். அதில் டவுட்ஸை கேட்கணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு டீம் லீடர் மாதிரி அதுக்குள்ளே போடுவோம். அவங்க ஏதோ பிரச்சனைகள்னு சொன்னால் நீங்களே டிஸ்கஸ் பண்ணி கொள்ளையிலும் நீங்கள் அந்த குழுவை வழி நடத்தையிலும் இப்படி போனால் நாங்கள் இந்த ஐக்கியூன்ற சப்ஜெக்டை ஒரு 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சுட்டு நீங்கள் மற்ற சப்ஜெக்டை நீங்கள் மெனக்கெடுங்க. எஸ்எல்ஏஎஸ் எழுதுறாக்கள்னு சொன்னால் வேறு சப்ஜெக்ட்லாம் இருக்குது தானே. அதெல்லாம் அப்டேட்டட். இப்போ ஜென்ரல் நாலேஜ்னு சொன்னால் இப்படி கோர்சஸ் செய்ய இயலாது. ஏன்னா அது ஒவ்வொரு டைம்லையும் அப்டேட்டாக வந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் கஷ்டம். அடுத்த வேறு வேறு சப்ஜெக்ட் நிறைய சப்ஜெக்ட் அப்படி தான் ஒவ்வொரு டைமுக்கும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதால் நீங்கள் அதை இதில் உள்ள சேர்க்க தேவையில்லை. நாங்கள் ஐக்கியூவை மட்டும் நாங்கள் இதில் சேர்த்து கொண்டு ஐக்கியூ ஒரு சைட்டை கிளியர் பண்ணுவோம். இப்போ எம்எஸ்ஓவுக்கு ஐக்கியூவும் லாங்குவேஜும் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த ஐக்கியூவை ஃபுல்லாக டார்கெட் பண்ணுங்கள் 3 மாதத்துக்குள்ளே. ஐக்கியூவில் ஒரு என்னது 80 மார்க்ஸ் எடுக்கிறோம்னு வைங்க. நல்லா படித்ததுக்குள்ள 80 90 எடுக்கிறோம். அப்புறம் நீங்கள் அதில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு போன முறை 132 என்னவோ தான் கட் ஆஃப். இதில் ஒரு நல்ல ஊண்டி படிச்சிருந்த ஐக்கியூ 90. நான் அதில் ஒரு 40 மார்க்ஸ் எடுத்திருந்தாலே பாஸ் மார்க்ஸ் எடுத்தாலே ஓகே, நாங்கள் குவாலிஃபைட். அப்போ மிச்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த ஐக்கியூவை ஃபுல்லாக கன்சன்ட்ரேட் பண்ணி படித்தா அதுக்கு பிறகு மற்ற சப்ஜெக்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்னது மற்ற மற்ற ஜென்ரல் நாலேஜ் இருக்கட்டும் அல்லது லாங்குவேஜ் அதுக்கெல்லாம் உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இதில் கன்சன்ட்ரேட்டாக கொடுத்துருவீங்க எப்படின்னு விளங்கும் உங்களுக்கு. அப்போ அந்த வகையில் நான் அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அது சம்மந்தமாக பிறகு அடுத்த இந்த இந்த செஷன் முடிகிற தருவாயில் நான் அதை கதைப்பேன். அந்த வகையில் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலால் எங்களோட ஐக்கியூ சென்டரோட மட்டும் இருக்கிற ஒரு வளவாளர் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குமே தெரியும். மிஸ்டர் சியாத் சார்னு சொல்லி அவர் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். அவர் பேசிக் டிகிரியே மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்னு சொல்லி நினைக்கிறேன். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் முடித்தவர் சார். சவுத் ஈஸ்டர்ன் தானே. பிறகு ஜஃப்னா ரைட் சாரி. பிறகு அவர் எம்எஸ்சி முடித்தவர். ஒரு ஃபேமஸான ஒரு மேத்ஸ் டீச்சர், டபுள் மேத்ஸ். இப்படி அதோட நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். சந்தோஷமான விஷயம் எனக்கு. இன்றைக்கு நான் கச்சேரிக்கு போயிருந்தேன் திருவண்ணாமலைக்கு. அப்போ
ஒரு டிஎஸ் ஒரு லேண்ட் கமிஷனர். போய் பார்த்தா சியாத் சார் படிப்பிக்க ஒரு லிமிட்டடில் பாஸ் பண்ண ஒரு சார் எழும்பி எனக்கு கையேந்து வந்து பெருசாக புகழ்ந்தார். ஐக்கிய சென்டர் பெரிய சேவை செய்து நிறைய விஷயங்களை செய்து சந்தோஷமாக இருந்தது. எங்கே போனாலும் எங்களுக்கு ஐக்கிய சென்டர்னு சொல்லி ஒரு தனி வரவேற்பு இருக்குது. நாங்கள் சும்மா அந்த மினக்கடத்துற லாக்கில் போட்டு விஷயத்தை இதை கொடுத்துட்டு போயிடுவோம். பிறகு அவங்க அதில் வச்சு டெவலப் பண்ணி கொண்டு போய் நிறைய பிள்ளைகளுக்கு தெரியும். இந்த கட்டத்தில் பிஎட் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நடந்தது. அதில் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் பாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி எஸ்எல்இஎஸ் ரிசல்ட்ஸ் வந்து லிமிட்டடில் அதில் நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 பேருக்கு மேலே கோல் எடுத்தாங்க மற்ற மற்ற வளவாளர்களுக்கெல்லாம். அதே மாதிரி ஆடிட் சர்வீஸ் நடத்தணும். அதில் ஒரு 60 பிள்ளைகள்ட்ட என்னங்க அப்படியே அந்த எங்களோட எங்களோட அந்த என்னது ரெக்கார்டு இருக்குது. நல்ல ஒரு அவுட்புட் ரெக்கார்ட். அதை எல்எல்பி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நடத்தப்படுற எல்எல்பி அதில் நல்ல ஒரு ரெக்கார்டு உண்டு. எங்களுக்கு வேண்டிய அளவு அவுட்புட் இருக்குது. அதில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் சரியான இதில் வழிகாட்டையிலும்னு சொல்லி அடுத்தது இந்த ஐக்யூ காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இல்லை, உலகத்தை பொறுத்த வரைக்கும் காலாகாலம் இருந்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்ன ஃபுல்லாக உங்களோட பிள்ளைகளுக்கு கைட் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு ஏன் நீங்கள் கூட ரிசோர்ஸ் பர்சனாக வரலாம். நல்லா ஊண்டி படிச்சீங்கன்னு சொன்னால் ஏன் வரலாம். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கூட உங்களுக்கு தருவோம். எந்த பிரச்சனையும் இல்லை. அது சிஆர் சாரும் ஒத்துக்கொள்வார். நீங்கள் முன் வந்தால் நாங்கள் உங்களுக்கு எங்கள் ஐக்யூ சென்டர் தொடர்ச்சியாக எல்லாருக்கும் ஓப்பன் ஆகிருக்கு உங்களுக்கு. ரைட். அப்போ கூறிக்கொண்டு இப்போ சிஆர் சார் உங்களுக்கு என்னத்தை விளங்கப்படுத்த போகிறாருன்னு சொன்னால் இந்த சிஸ்டம் எப்படி போக போகுது, என்ன பாடப்பரப்பில் உள்வாங்கப்பட போகுது என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தது 6 மந்த்ஸ் செய்வோம்னு சொல்லி. 6 மந்த்ஸ் உண்மையாக அது மிச்சம் கூடுதலான காலம்னு சொல்லி பிறகு நான் தீர்மானித்து அவ்வளோத்தையும் சுருக்கி இல்லை, டைமை கூட்டி நாங்கள் இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வரையறுத்து உங்களுக்கு தரப்போகிறோம். நான் சார் கழிச்சதுக்கு பிறகு இந்த பேமெண்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு இப்போ தொடங்குறேன்னு சொல்லி. அப்போ சியாத் சார் நான் கதைக்கிறது கேட்குது தானே லவுடா? கேட்குது சார். ப்ளீஸ் ஸ்பீக் லவுட்லின்னு சொல்லி என்ன தெரியல மெசேஜ் போட்டிருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ சியாத் சார் நீங்கள் உங்களோட செஷனை முடியுங்க. நான் அதுக்கு பிறகு எல்லாரும் ஒருத்தரும் லீவ் ஆக வேணாம், அப்படியே இருங்க. நான் மற்ற பேமெண்ட் விஷயம் எல்லா விஷயங்களும் அதுக்கு பிறகு சொல்கிறேன். ஓகே ரைட். ஓகே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் ஈவினிங். செஷனை விளங்கப்படுத்துறது என்னன்னா 3 மந்த் மோர் தென் 3 மந்த் பயணிக்க போறோம். அதாவது ஷார்ட் பீரியட்ல சொல்லலாம், ஆனா சில குறிப்பிட்ட விஷயங்களை நான் பேசுவோம். அந்த அடிப்படையில இதுல ஏற்கனவே பருவ் சார் நிறைய விஷயம் சொன்னார். ஐக்யூ என்ற அந்த இன்டெலிஜென்ஸ் அல்லது நுண்ணறிவு எப்டிடியூட் பல வார்த்தை பிரயோகங்களை பாவிச்சு அதை சொல்றோம். பொதுவா நான் எந்த கெசட்டை பார்த்தாலும் அதுக்குள்ள உள்ள கண்டென்ட் இவ்வளவு தான், இந்த விடயங்கள் தான் இருக்கும். இந்த தலைப்புகள்ல உள்ள விடயங்களை A to Z பேசிக் டு அட்வான்ஸா எப்படி ஒரு 3 மந்த்துக்குள்ள ஒரு மினிமம் ஒரு 60 hours எடுத்து நாங்க எப்படி செய்ய போறோம்ன்ற விஷயம்தான் இன்னைக்கு நாங்க பேச எடுத்த அந்த விஷயம். இப்ப நாங்க தலைப்புகளா படிச்சுறாங்க ஐக்யூ அப்படின்னு சொல்லி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏற்கனவே சேருன்னு சொன்ன. அது வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் தலைப்பு போட்டு இந்த கணிதம் சார்ந்த விஷயங்கள் தான் அந்த தலைப்புகள்ல கூடுதலா போறோம். நாங்களும் செஞ்சிருக்கிறோம். ஆனா எந்த போட்டி பரீட்சை எடுத்தாலும் இந்த தலைப்புகள் அடிப்படையை வச்சுதான் அந்த எக்ஸாம் பேப்பர் வரும். இதை நாங்க இந்த 6 மந்த்ல 3 மந்த்ல எப்படி செய்யலாம்னு சில பிரசன்டேஷன் ஒன்று இருக்கு. அது கொஞ்சம் பாருங்க. நான் அந்த ஃபுல்லா செய்ய விளைக்கல. இதான் நீங்கள் அந்த ஒரு 3 மந்த் சக்சஸ் பிளே புக் தான் எங்க அந்த ப்ராஜெக்ட். இதுல நாங்க அந்த 3 மந்த்துக்குள்ள எப்படி எங்களை பிளான டிசைன் பண்ணிருக்கிறோம், அது ஃபவுண்டேஷன் கான்செப்ட்ல இருந்து அட்வான்ஸ் மட்டும் எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனோட தான் நான் பார்க்க போகிறேன்.
இதுல அந்த முதலாவது இந்த மாசம் வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அது 4 வீக் இருக்கும். பொதுவா எங்களுக்கு தெரியும் பேப்பர் ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அந்த எக்ஸாம் பேப்பர் அது சொல்ற அந்த ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ப்ளூ பிரிண்டா ஒரு பேப்பர் எடுக்கிற மாடல், கஸ்ப் அப்படின்லாம் சொல்றேன். நாலேஜ், அட்டிடியூட்ஸ், ஸ்கில்ஸ், அதை எப்படி ப்ராக்டிக்கலா பாவிக்கிற அந்த 4 விஷயங்களையும் அடிப்படையில் தான் எந்த ஒரு எக்ஸாம் பேப்பரும் வரும். அதுக்கு பேர் தான் அந்த ப்ளூ பிரிண்ட் சொல்றேன். அப்ப கேள்வியில அந்த தன்மை, அப்ப அது அதை நாங்க ஃபுல்லா ஒப்சர்வ் பண்ணணும். வேற ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த விஷயங்கள்லாம் நாங்க தொகுத்து வச்சிருக்கிறோம். இதுக்கு நடந்த எக்ஸாம் பேப்பர்ல உள்ள எல்லா விஷயங்களும் இருக்கு. அடுத்த எங்கட அந்த செகண்ட் வீக்ல அந்த முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த சீக்வன்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்னு சொன்னா என்ன, அதாவது இந்த நியூமெரிக்கல் சம்பந்தப்பட்ட, அதாவது எண்ணறிவோட சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முழுமையான தேர்ச்சி ஒன்று வரணும். சின்னத்துல பிள்ளைகளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரையணும்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா வாய்ப்பாட படிப்பாங்க. வாய்ப்பாட்டுல சரியான எக்ஸ்பர்ட்டா இருந்தா அந்த பிள்ளை எல்லா வேலையும் செய்யும். அப்ப அதோட ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் அந்த நியூமெரிக்கல் விஷயம். நானும் சாரும் பேசக்குள்ள கூட டிஸ்கஸ் பண்ணேன். ஒரு ஆளுக்கு 7ஆம் வாய்ப்பாடு தெரியலன்னா அவர் அதை எப்படி ஈஸியா அந்த இடத்துல விளங்குவார். இந்த விஷயங்கள்லாம் நாங்க செய்வோம். பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் மட்டும் இந்த எண் கணிதம் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சாதான் அந்த நுண்ணறிவை எங்களால செய்யலும். அதுக்கேற்ற ஒரு ஒழுங்கு கொண்டு கட்டாயம் செய்வோம். அதே மாதிரி அந்த 3வது கிழமை என்ன செய்வோம்னா அந்த மத்த பேப்பர் நிறைய எக்ஸாம் நடந்து எல்லா பேப்பரையும் ஒன்றா எப்படி கொண்டு வர, அதுக்குள்ள அந்த தொடர்புகள், இந்த விஷயங்கள்லாம் போகும். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு அந்த ரீசனிங்கோட தொடர்புடையவும். பொதுவா நுண்ணறிவு சார்ந்த விஷயங்களை 2 தலைப்புல தான் பாக்குறேன். குவான்டிட்டி, அடுத்தது ரீசனிங். அந்த அந்த இந்த 2க்குள்ளேயும் தான் நான் மேலே காட்டின அந்த தலைப்புகள் எல்லாம் இருக்கு. அப்ப இதே சப்ஜெக்ட் வைஸா ஒவ்வொரு டாபிக்கா என்னென்று விளங்குற வேலைகளை நான் வந்து படிப்படியா செய்வேன். இதான் அந்த ஒவ்வொரு வீக்குக்கும் காட்டப்பட்ட அந்த பாடங்கள் எப்படி உடையுது, இந்த பிரேக் டவுன், பாஸ் பேப்பர் கொஸ்டின் எப்படி நாங்க விளங்குற, அது என்ன மாதிரி அப்ரோச்சில் இருக்குன்னுலாம் விளங்குவோம். அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் சம்பந்தமா சின்ன சின்ன எக்ஸாம்பிள் காட்டி கிடைக்குது விஷயம் விளங்கணுன்றதுக்காக. கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். இதான் அந்த முக்கியமான அட்வான்ஸ் சைட் ஒன்று வருமே. இந்த கிளாசிபிகேஷன் பேட்டர்ன்ல எல்லாம் நிறைய கேள்வி வாரு. அந்த தலைப்புக்குள்ள உள்ள விஷயத்தை தொகுத்து தான் இந்த அவங்களுக்கு இதாக காட்டுங்க. அதே மாதிரி இந்த காரண காரியம், அதாவது கூட்டு கேள்வி, சிலாலிசம், இந்த பகுப்பாய்வு செய்யற, அதே போல அந்த கோடி பிரதிவீடு சம்பந்தப்பட்டு வார விஷயங்கள். அதுக்கு பிறகுதான் இந்த மெத்தமெட்டிக் ரிலேஷனான கேள்வி, ரேஷியோ, பெர்சன்டேஜ், அதே மாதிரி இந்த ப்ரொபாபிலிட்டி, அதுகெல்லாம் வரும். இதெல்லாம் ஒவ்வொன்றையும் என்னென்ன மாதிரி அந்த செகண்ட் மந்த்துக்குள்ள நாங்கள் அந்த ரீசனிங் ஆப்டிடியூட் எப்படி கொண்டு வரோம்ன்ற விஷயம் தான் இது. இதுக்கு நாங்க முறையா அவங்களுக்கு ஷெடியூல் ஒன்று போட்டு இதெல்லாம் செய்வோம். அந்த 5வது கிழமையில என்னென்ன மாதிரியான டைப் வரும். உதாரணமா 5வது கிழமையில ஐடியில் வந்து நெக்ஸ்ட் அந்த, அதாவது கொஞ்சம் இந்த கம்ப்ளெக்ஸான பிக்சர் எல்லாம் வரும். சில பசல்ஸ் வரும். கற்புல அறிவோட சார்ந்த ஒரு 5 வினாக்கள் வளமையான பேப்பர்ல இருக்கு. அதே மாதிரி பகுப்பாய்வு, பிரதிவீடுகள், இந்த வினாக்கள் எப்படி வரும் சும்மா ஒரு உதாரணமா காட்டுது. இந்த 3வது மாசம் இப்ப நிறைய நீங்க எக்ஸாமுக்கு போனாங்கன்ற கேட்டா வழங்கும் அவங்க சொல்லுவாங்க இந்த ஐக்கியூர பெட்டெல்லாம் மாத்திட்டாங்கன்னு சொல்லி. உண்மைக்கு மாத்தல, அது கெசட் பண்ண விஷயம் தானே. அது இதுல கிராஃப், இந்த சார்ட், அந்த விஷயங்கள் இப்ப கூட வருது. அந்த விஷுவலா பார்த்து விஷுவலா உள்ள விஷயங்களை விலங்கெடுத்து அந்த குறிப்பிட்ட வினாக்களுக்கு நாங்க எப்படி வினா செய்யறோன்ற நிறைய கேள்வி வருது. அதே மாதிரிதான் இந்த பசல்ஸ்ன்னு சொல்றேன். இந்த பசல்ஸுக்குள்ளார இந்த ஒழுங்குபடுத்துற கேள்வி குறைஞ்சது ஒரு எக்ஸாம் பேப்பர்ல ஒரு 15 கேள்வி இருக்கு. வேற வேற டைப்ல வேற வேற தரவுகளை அனலைஸ் பண்ணி ஒழுங்குபடுத்தி செய்யற கேள்வி வரும். அது உறவு முறை சார்ந்திருக்கு, நிறைய விஷயங்கள் வரும். அதே மாதிரிதான் இந்த டைம், இந்த கதி, அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கூட அது குவான்டிட்டியாகவும் வரும், ரீசனிங் கேள்வியாகவும் வரும். இதுகள்லாம் நாங்க எப்படி பார்க்க போறோம் சொல்லி இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த நாங்க மொக் டெஸ்ட் பேப்பர் செய்வோம். வலிமையா செய்யற, ஆனா அந்த தலைப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றும் அவங்களுக்கு கிளியரா விளங்கும் போது
நான் செய்யற மொக் டெஸ்ட்டும் நான் ஏற்கனவே வந்த அந்த பாஸ் பேப்பர்ஸ் கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இந்த விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரக்குள்ள ஒரு ஐக்யூ எக்ஸாம் ஒன்று போகும்போது நான் புதுசா ஒரு இடத்த போற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வராது. அந்த அளவுக்கு எங்கட அந்த பிளானே கொண்டு வச்சு கிளாஸ்ல ஜாயின் ஆகுனீங்கன்னா விளங்கும். அதே போலதான் இப்போ அந்த அந்த 12 வீக்குள்ள விஷயத்த சும்மா ஒரு எக்ஸாம்ல காட்டுறது. இதான் எங்கட உண்மையா அந்த டீச்சிங் மெத்தட். இதைத்தான் செய்ய போறோம். சேரும் ஒரு விஷயத்த உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்தினார் என்னன்னா, இப்போ கூடுதலா நடக்கிற எங்களோட கிளாஸ்ல நடக்கிற விஷயம் என்னன்னா, கிளாஸுக்கு வராம ரெக்கார்டிங்க பாக்குறோம் அப்படின்னு சில ஆட்கள் இருக்கிற. ஆனா அது பாடாது. நாங்கள் வேற ஒரு கிளாஸ் போல ரெக்கார்டிங் எடுத்து அது சாத்தியமே இல்லை. அது அந்த உயிரோட்டம் ஒன்று தெரியாது இன்னைக்கு. அப்ப கிளாஸுக்கு வாரார்கள் கட்டாயமா எங்களோட அந்த ஆன்லைன் கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த பார்ட்டிசிபேட் பண்ணினாதான் இந்த விஷயங்கள் வரும். கட்டாயமா நாங்க கிளாஸ்ல நாங்க செய்யற விஷயத்துல கன்செப்ட தெளிவா கொடுப்போம். கொடுக்குற டைம்ல நிறைய டவுட் வரும். இது வெறுமனே சும்மா நான் மட்டும் இந்த ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி ஒரு வழியா படிச்சுட்டு போக மாட்டோம். நான் விளங்கப்படுத்துற டைம்ல உங்களோட டவுட்டை கேட்டு அது அந்த தெளிவு பெறுற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி நாங்க அந்த வார அந்த விழாக்களை ஒவ்வொரு ஸ்டெப்ஸா எப்படி செய்யறன்ற விஷயங்கள் போகும். ஒரு கிளாஸ்ல செய்யற அது ஸ்மார்ட்டா எப்படி செய்யற அந்த ஸ்டெப்ஸ் எப்படி பாவிச்சுன்ற விஷயங்கள். அதே மாதிரி இந்த படிப்பிக்கிற கான்செப்ட்லயே மிக முக்கியமான இந்த இந்த பிரச்சனைகள் எடுத்து ப்ராப்ளம் எடுத்து உங்களுக்கு அதை எப்படி இந்த சால்வ் பண்றதுக்கு அந்த சில நுணுக்கங்கள் சொல்லுவோம். அந்த நுணுக்கங்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அது சார்ந்த கேள்விகள் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தருவோம். அது செய்யக்கூடிய மாதிரி இந்த ஒழுங்குகளை போகும். அதே மாதிரி நீங்க அந்த அந்த டைம் டைம் எப்படி மேனேஜ் பண்ற, எப்படி ஃபாஸ்டா அந்த வினாக்களுக்கு விட அணுகுற விஷயங்கள் எல்லாம் செய்வோம். இது மிக முக்கியமான விஷயம் அந்த டீச்சிங் டைனமிக்ஸ் அந்த என்ன செய்ய போறோம்ன்ற விஷயம். அதே மாதிரி பாருங்க, கட்டாயமா அந்த நிறைய கேள்விகள் என்ன செஞ்சாலும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இங்க ஐக்யூ சென்டரை பொறுத்த மட்டும் நான் அந்த நுண்ணறிவு நீங்க வேற இடத்தையும் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. நான் அந்த லோக்கல்ல படிச்சாம சில இன்டர்நேஷனல் வீடியோஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி சில ஷார்ட் கட் சில ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கும் நாங்க ஏற்கனவே பகிர்ந்துருச்சோம். இன்னும் நிறைய இருக்கு. அது அந்த எப்படி இந்த டைப்ல போகக்குள்ள அதெல்லாம் தருவோம். அதே மாதிரி நீங்க கொமனா எல்லாரும் விடுற அந்த பிள்ளைகளை எப்படி நாங்க சால்வ் பண்ற விஷயங்களும் கட்டாயமா எங்கள்ட இந்த வகுப்புல போகும். இதான் இந்த நாங்க சின்னதா செஞ்ச பிரசன்டேஷன். பொதுவா எங்கட இந்த விஷயங்கள் வெறும் நாங்க அந்த பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு அந்த அதை ஒரு வெற்றின்றது ஒரு நிலையா இருக்கணும். சும்மா வெறும் நாலேஜ் எடுத்து போட்டு அப்படியோ இருந்தோம்னா அதுல ஒரு சக்சஸ் வராது. அதை எப்படி கண்டினியூவா வச்சுக்கொள்ளணும், என்ன செய்யணும் விஷயம் ஒன்று இருக்கு. அதை நாங்க தொடர்ச்சியா செய்யணும். சின்ன விஷயம்னாலும் தொடர்ச்சியா செய்யணும். அதை எப்படி செய்யணும்ன்ற விஷயத்தெல்லாம் நாங்க தொடர்ச்சியா அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். மற்ற நிறைய விஷயங்களை சார் சொல்லிட்டார். நான் சொல்ற விஷயங்கள் என்னன்னு சொன்னா, எங்களோட கிளாஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஷெடியூலை நாங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கு தந்து அந்த கிளாஸ் போகும். கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது நாங்கள் என்னென்ன ஸ்டெப்ல செய்வோம். நிச்சயமா கட்டாயமா என்ன மாதிரி போவோம்னு சொன்னா ஷுவரா கெசட்ல உள்ள அந்த தலைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களோட இந்த டாபிக்ஸ் போகும். வெறும் எண்கணிதம் சார்ந்து போகாதுன்ற அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லுங்க. ஓகே வரும் சார். இப்போ என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். இது அந்த சேர் போட்டு காட்டினது விஷயங்கள் எல்லாம் இப்போ அது கன்ஃபியூஸ் இல்லை. சேர் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னால் உங்களோட கெசட் நீங்கள் கெசட்டை போய் பாருங்கள். யாரும் வாட்சி பார்த்தா தெரியலை. சும்மா முஸ்பதி போட மாட்டாங்க கெசட். ஏன்னா ஐக்யூ அந்த செக்ஷனை போய் பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி இப்போ எக்ஸாம் போனதுக்கு பிறகு இப்போ எழுதுனதுக்கு பிறகு சொல்கிறது அது வேறு மாதிரி எடுத்துட்டான் இந்த முறை, அடுத்த முறை சொல்கிறது வேறு மாதிரி எடுத்துட்டான்னு சொல்லி. அப்படி இல்லை, உண்மையாக அது இல்லை. அது எல்லாம் அந்த கெசட்டில் சொல்லப்பட்ட
அந்த தலைப்புகளுக்கு கீழே அந்த 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 கன்செப்ட் வரையறை கீழே தான் எடுத்திருக்கு. என்னன்னு சொன்னால் அந்த கெசட்டில் சொல்லப்படுறது ஒரு வாக்கு மாதிரி. ஏன்னா அதை மீறி அவங்க எடுக்கவும் இல்லாது. அது எக்ஸாம் பேப்பர் செட் பண்ணுறேன்னு சொல்கிறது, அதை மீறி அவங்க ஒரு ஒரு இதுவும் டீவியேட் பண்ண இல்லாது. பண்ணினா நாங்கள் கோர்ட்டுக்கு போய் ஏன்னா இப்படி சொல்லலாம், அதில் வாதிடலாம். இப்படி இவங்க இதில் சொல்லப்பட்ட இப்படி எங்களுக்கு எக்ஸாமில் வந்து இப்படி அது அவுட் ஆஃப் என்ன அவங்க சொன்ன விஷயத்துக்கு வெளியில் போன விஷயமா கருதப்படும். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அந்த வழியில் உடனே நிறைய பேர் இந்த இதில் இந்த 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 கோர்ஸ் சம்மந்தமான அறிமுகம் சம்மந்தமாக நாங்கள் சொல்லும்போது நிறைய பேர் உடனே கேட்ட விஷயம் எவ்வளோ சார் ஃபீஸ், சரியா, எவ்வளோ ஃபீஸ். இப்போ சார் சொன்னார் ஆஹ், ஒரு விஷயம் உண்டு. அந்த விஷயம் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது உண்மையாக, இப்போ நாங்கள் அப்டேட், சரியா, நாங்கள் அப்டேட்டாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சில விஷயங்களை இன்டர்நேஷ்னல் என்ன இந்தியன் புக்ஸ், ஃபேமஸான புக்ஸ், அடுத்தது இன்டர்நேஷ்னலில் உள்ள சில புக்ஸ், சில வீடியோஸ். இப்போ இந்தியாவில் பிரபல்யமாக நடக்கிற பெரிய எக்ஸாம்ஸ் இருக்குது, ஐஎஸ்ஏ கலெக்டர் அது எக்ஸாம் இருக்குது. அதுகள் எவ்வளவோ செலவழிக்கிறோம் நாங்கள். சும்மா இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் அந்த என்னது அந்த பழைய மாவை என்னது அரைக்கிறோன்னு சொல்லுவாங்க, ஏதோ பழமொழி ஒன்று மறந்துட்டு, அதே நாங்கள் அரைக்கிறதில்ல. நாங்கள் சில கன்செப்டை கொடுக்கக்குள்ள சில கேள்விகள் வரும். ஆனால் இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா விளங்கும், நீங்கள் இந்த கிளாஸுக்கு வந்துருந்தா எப்படி வித்தியாசமான கேள்விகள் போட்டிருக்கிறோம்னு சொல்லி. நாங்கள் இந்த பழைய என்னது இந்த அட்டையை மட்டும் மாத்திர ஆக்கள் இல்லை, கண்டென்ட்ஸை உள்ளுக்க மட்டும் வச்சுக்கொண்டு அட்டையை கலரை மாற்ற மாட்டோம் நாங்கள் கடைசி வரை. நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அட்டையை மாற்றுவோம், அதை உள்ளுக்குள்ள பேஜஸை மாற்றுவோம். நிறைய பேர் சொன்னாங்க எப்படின்னு சொன்னால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு வருஷத்தால் கொஞ்சம் நல்லா கிளாஸஸ் எக்கச்சக்கமாக வந்தது, கூட நல்லா செஞ்சு கொண்டு வந்தோம். அப்போ ஃபேமஸான இலங்கையில் ஃபேமஸான ஒன்று ரெண்டு இந்த வளவாளர்கள் சொன்னாங்க, இவங்க இந்த என்ன இப்போ பெஞ்ச காளானுக்கு முளைச்சாக்கள் இவங்க மறைஞ்சிருவாங்க கிட்டத்தில்னு சொல்லி. ஆனால் நாங்கள் இன்னும் அதுக்கு பிறகு இந்த 4 வருஷம் தாண்டி போகுது, நாங்கள் ஒரு நிமிஷம் கூட சளைக்காமல் நிறைய விஷயங்களை செஞ்சு கொண்டு வரோம். அந்த தமிழ் பேசும் சமூகத்துக்காக வேண்டி நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். பெரிய எஃபர்ட். இப்போ சார் இன்றைக்கு நடத்தின அந்த 25 கேள்வியும் சரியா சும்மா எடுத்துட்டு ஒரு புக்கில் பார்த்து காப்பி பண்ணி போட்டு போட்டு ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் தான் எல்லாருக்கும் விளங்கும். அப்படி இல்லாது அந்த 1.5 மணி நேரம் பேக்ரவுண்டுக்கு உங்களுக்கு தெரியும், படம் எடுப்பாங்க 2.5 மணி நேரம். ஆனால் எவ்வளோ காலம் போகும், எவ்வளோ காசு போகும், ஒரு வருஷம் 6 மாதம் இப்படி செலவழித்து மிச்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த படமே உருவாகுது. அதேமாதிரி தான் இப்படியான இந்த கிளாஸஸ் நாங்கள் ஃபுல்லாக ஆராய்ச்சி நிறைய தேடி புது கேள்விகளை போட்டு வித்தியாசமான கன்செப்டில் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி இந்த 1.5 மணி நேரம் கிளாஸு 10 மணி நேரம் பின்னணியிலேருந்து செலவழிக்க வேண்டியிருக்கு. இதுதான் எங்களோட எஃபர்ட். என்னென்ன வழியில் அவங்க பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தலுமோ, என்னென்ன வழியில் நாங்கள் அந்த கன்செப்டை கொடுக்க இயலுமோ நாங்கள் அந்த வழியில் நாங்கள் தேடி ஒரு வழி மட்டும் இல்லை, எத்தனையோ வழிகள் அதில் சொல்லப்படும். இதுதான் எங்களோட சிஸ்டம். புரிஞ்சு கொள்கிறார்கள், புரிஞ்சு கொள்வீங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு விளங்கப்படுத்துகிற கஷ்டம். ரைட், இப்போ வருவோம் விஷயத்துக்கு வருவோம். ரைட், சிஸ்டத்தை நான் சொல்கிறேன். இதான் என்னென்னு சொன்னால், நான் முதலாவது பாயிண்ட் என்ற ஐக்யூ சென்டரில் முதலாவது பாயிண்ட், இந்த கோர்ஸ் 3 மாதம் நடத்துகிறது எங்களுக்கு நட்டம் உண்மையாக. ஏன் இதை நடத்தி விட்டோம்னு சொன்னால் ஒரு 50 பேர் 100 பேர் கிளாஸுக்கு வராண்டு வைங்களேன், அந்த 100 பேரும் கடைசி மட்டும் திரும்ப எங்களோட கிளாஸஸுக்குள்ளே வர மாட்டாங்க. அப்போ எங்களுக்கு வருமானம் இல்லாமல் போயிடும். உண்மை அது, உண்மை அது வெளிப்படை. என்று சொன்னால் அந்தளவுக்கு விஷயத்தை கொடுத்துருவோம். இனி அது ஒரு இண்டிபெண்ட்டாக நீங்கள் உங்களோட தேடல், உங்களோட பயிற்சி, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு இந்த கிளாஸ் பக்கமே வர தேவையில்லை, எங்கட ஐக்கிய சென்டர் பக்கமே வர வேண்டிய அவசியம் வராது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ரைட், நீங்கள் நிறைய காசுகளை இதுக்கு பிறகும் செலவழிக்க வேண்டி ஒரு சந்தர்ப்பம் வராது. அடுத்தது நாங்கள் இந்த செய்ய போகிற இந்த 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 ப்ரொஜெக்ட்னே வைங்க, இந்த ப்ரொஜெக்ட் பெரிய ஒரு செலவுண்டு அழித்து தான் நாங்கள் இதை கொண்டு வர போகிறோம். இது
நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு ஆன்லைனில் டாலர்ஸ் செலவழித்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதை செய்வோம் நாங்கள். அதில் ஒரு கண்டிஷன் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு மினிமம் குறைஞ்சது 50 பேர் வந்தால் மட்டும் இந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் கையில் எடுப்போம். இல்லாட்டி எங்களுக்கு மெனக்கிட இல்லாது. ஏன்னு சொன்னால் செலவழிக்கணுன்னாங்க, அடுத்தது எங்களோட காலத்தை வீணாக்கணும், அடுத்தது உங்களுக்கு 3 மாதம் உங்களோடையே நாங்கள் நிற்கணும். உங்களுக்கு பெரிய ஒரு இதொன்று செய்ய போகிறோம். ஒரு ஒரு சொல்லுங்களேன், ஒரு ஐக்யூ இல்லாட்டி ஒரு போட்டி பரீட்சையில் பெரிய ஒரு புரட்சின்னு சொல்லி இப்படி ஒரு எஃபர்ட்டை எந்த நிறுவனம் யாரும் எடுக்கலை இது வரைக்கும். இன்னமும் எடுக்கலை. அது ஏதோ இன்றைக்கு கிளாஸ் நடந்தால் அதை செஞ்சுட்டு போகிறது அதோட முடிஞ்சிடும். இதுக்கு பிறகு எதிர்காலத்தை பற்றி நான் யோசிக்கிறதில்ல யாரும். பாருங்கள், இந்த முறை எஸ்எல்இஎஸ் லிமிட்டடில் 400 பேரோ இன்னும் தெரியல, அதில் 40 50 பேர் தான் தமிழாக்கள். இப்போ பாருங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் வயசு எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லி. அதெல்லாம் அதெல்லாம் ஒரு மனவர்த்தப்படக்கூடிய விஷயம். எங்கடாக்கள் போகணும் அதுக்குள்ளே, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸுக்குள்ளே நான் மெனக்கெடாமல் விட்டு அடுத்த காசு அடுத்த டைம் இதில் செலவழிக்காம விட்டா சாத்தியமே படாது. இது நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அவுட்புட். ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைம் தான், அது பிறகு பெரிய ஒரு எஃபெக்ட் கொண்டு வரும். நான் இவ்வளோ நேரம் கதைக்கிறேன், நீங்கள் பெருசாக யோசிக்கிறதில்ல, என்னடா லட்சக்கணக்கில் காசு போகிறான்னு சொல்லி. அப்படி இல்லை, ரைட். நாங்கள் அதையும் பார்ப்போம், அதையும் பார்ப்போம். ரைட். இதில் நான் டிரெக்டாக சொல்லிவிடுறேன். 3 மாதம் நடக்கும். மினிமம் 60 ஹவர்ஸ் கிளாஸ் போகும். 60 ஹவர்ஸ் அது அந்த என்னது கண்டெக்டில் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ். அது தவிர நாங்கள் அடுத்தது உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து கொண்டு சில விஷயங்களை மாக் டெஸ்ட் பின்னணியில் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு, நானும் செய்ய வேண்டியிருக்கு. மாக் எக்ஸாம் அடுத்தது வேறொரு எக்ஸாம், அதுகள்லாம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வரும். நான் அதெல்லாம் இனக்கிற எங்கட காலத்தை வேஸ்ட் ஆக்குற இதுவும் அதுக்குள்ளே வரும். அப்போ நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 60 ஹவர்ஸ் செய்வோம். டோட்டல் பேமெண்ட் இதுக்குரியது நான் யோசிச்சிருந்தது 10,000 எடுப்போம்னு சொல்லி. சரியா? ஆனால் நாங்கள் அதை மாற்றி 8,000 மாற்றுவோம்னு சொல்லி நான் முடிவு எடுத்துருக்கேன். அது எந்த பர்சனல் முடிவு. சிஆர்சிட்டையும் அந்த வளவாளட்டையும் நான் பேசல. 8,000 ஒன் பேமெண்ட். முதலாவது கண்டிஷன் 50 பேர் எங்களுக்கு வந்தால் தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கையில் எடுப்போம். அடுத்தது 8,000 கோர்ஸ் ஃபீ 60 ஹவர்ஸுக்கும் ஒன் பேமெண்ட். பார்ட் பேமெண்ட் இல்லை இதில். பார்ட் பேமெண்ட் போட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால், முதலாவது மாதம் 50 பேர் பே பண்ணுவீங்க, 2ஆவது மாதம் 25 பேர், 3ஆவது மாதம் 10 பேர். அப்போ நாங்கள் அதை கொண்டு போகிற இவ்வளோ மீனக்கிட்ட கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு அது சாத்தியப்படாது. இந்த 3 கண்டிஷனுடையும் நீங்கள் எங்கள்கிட்ட ஓகேன்னு வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டை கையில் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தருவோம். அடுத்த லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ். சரியா? இதுக்கு உடன்பட்டால் நாங்கள் இது பண்ணுவோம். நான் இப்போ என்ன செய்வேன்னு சொன்னால், அந்த விளம்பரத்தை நான் பேமெண்ட் டீட்டெயில் அதெல்லாம் போடுவேன், எல்லாம் சாரி எல்லாத்தையும் போடுவேன். ஆனால் ஒரு கண்டிஷனோட கீழே நீங்கள் அந்த விளம்பரத்தில் கீழே பார்ப்பீங்க, எப்போ இதில் 50 பேர் பேமெண்ட் செஞ்சு முடிக்கிறாங்களோ அப்போ தான் நாங்கள் அந்த கிளாஸை செய்ய தொடங்குவோம். இல்லாட்டி நாங்கள் அந்த பேமெண்ட்டை நாங்கள் எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் பண்ணுவோம். எடுத்த பேமெண்ட் அவ்வளோத்தையும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வளமையான சிஸ்டத்தில் எங்களோட அந்த வழிகாட்டல்கள் எல்லாம் போகும். அதான் சிஸ்டம். இவ்வளோ நான் சொல்ல வேண்டிய. ஏதாவது இதில் நீங்கள் கதைக்கணும் பேசணும்னு சொன்னால் என்னோட கதைச்சு கொள்ளுங்கள். இதில் நாங்கள் ஒரு முடிவாக இருக்கிறோம். இந்த நான் சொன்ன விஷயங்கள் அவ்வளோ. கேளுங்க. இப்போ உங்களோட டைம். நீங்கள் இந்த எல்எல்பி எப்போ கால் பண்ண போகிறாங்க, எஸ்எல்இஎஸ் எப்போ கால் பண்ண, அதெல்லாம் இதுக்குள்ளே கதைக்க வேணாம் என்று சொன்னால் இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். அது நாங்கள் எடுத்த சப்ஜெக்டை கதைச்சு முடிச்சுட்டு போவோம். இதில் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்போம். ப்ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க பார்ப்போம். கையை உயர்த்தி காட்டுங்க எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் இதில் இந்த ப்ரொஜெக்டுக்குள்ளே உள் வாங்குறதுக்கு. எத்தனை பேர்? 13. சும்மா போட வேணாம் சொன்னால் என்ன, நான் கதைக்கிறதுக்காக வேண்டி சும்மா போட தேவையில்லை. என்னென்னு சொன்னால் இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு ஒன் டைம் படிங்க 3 மாதம்.
அதுக்கு பிறகு உங்களோட அந்த 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 வித்தியாசத்தை பாருங்க. வித்தியாசத்தை பாருங்க, கட்டாயம் ஒரு வித்தியாசம் கொண்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ப்ரொஜெக்டை நாங்கள் முன் கொண்டு போகிறோம். ரைட். இதில் 48 என்னை கழிச்சா 47 பேரில் 24 பேர் பாப்போம். இது மட்டும் இல்லையே குரூப், நான் இந்த ரெக்கார்டிங்கை மற்ற இதுகளையும் போடுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் வேறு வேறு எக்ஸாமுக்கு தோற்றாக்கள் யாரும் இருந்தால் அவங்களையும் கண்டெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை பெரிய அமௌண்ட் உங்களுக்குரிய சொல்லி யோசிக்க வேணாம். நாங்கள் எங்கட எடுக்கிற அந்த பெரிய ஒரு எஃபர்ட்டுக்கு இந்த பேமெண்ட்ஸ் இன்னொரு பேமெண்ட்டுங்க. அதனால் இந்த சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் நாங்கள் கடைப்பிடிச்சு இந்த கிளாஸஸை செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து தொடங்குறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. நாளைக்கே நான் இதுக்குரிய விளம்பரத்தை போடுவேன். பேசணும்னு சொன்னால் பேசலாம். இது என்ன மாதிரி உங்களுக்கு இப்போ இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன சியாத்த சொன்ன நான் சொன்ன விஷயங்கள் ஓகே, இல்லாட்டி இல்லாட்டி வளமையான பேப்பர் கிளாஸ் மாதிரி போகுமா? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நீங்கள் படிக்க போகிறார்கள், நீங்கள் தான் சில விஷயங்களை சொல்லணும். அப்போ எங்களுக்கும் படும் சில விஷயங்கள். இது ஓகே. இது ஓகே சார். பேசிக்ல கொண்டு போனனால நம்ம சார் எல்லாம் கிளியராகவே இருக்கு. இல்லை அது போகும். அது எல்லாருக்கும் நாங்கள் ஒரு பேலன்ஸை தான் கொண்டு போவோம். யாரையும் இதில் விட மாட்டோம். இல்லை நல்ல கட்டிக்காராக்கள், நல்ல லோவில் உள்ள ஆக்கள் அப்படியெல்லாம் நீங்கள் இது பண்ண தேவையில்லை. நாங்கள் அதை கிளியராக கொண்டு போவோம். அது எங்களை பற்றி தெரிந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஐக்கிய சென்டரை பற்றி. வேறு எதுவும் இதை நாங்கள் என்னது ஒரு 1 வீக்காக எல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் சியாத் சார் அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக விளக்கப்படுத்தினவரா? சும்மா இல்லை. இது சில நேரம் இது பெரிய ஒரு ரிஸ்கில் தான் நாங்கள் அந்த எஃபர்ட் எடுக்க போகிறோம். கஷ்டம், யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னால் அவ்வளோ டைம் செலவழிக்க வேண்டி வரும். இல்லை அந்த காசும் செலவழிக்க வேண்டி வரும். சார் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் உண்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஸோ வீக்கெண்டில் மோஸ்ட்லி செஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் ஃபீஸபிளாக இருக்கும். அண்ட் மேபி என்ன மாதிரி சில கோஆப்ரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கிளாஸ் ஒர்க் முடிஞ்சு வாரதே ஒரு 7 to 8 PM ஆகும். ஸோ வீக்கெண்டுன்றது மோஸ்ட் ஃபீஸபிளாக இருக்கும். ஸோ இட் கேன் பி ஃபாலோ. அதனால ஒரு சஜஷன் உண்டு. வீக்கெண்ட் நல்ல உண்மையாக எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கிற டைம். அதை யோசிப்பேன் நான். இப்படி வீக்கெண்ட் வீக்குக்கு 3 கிளாஸ் அப்படி போட்டால் சில நேரம் சாட்டர்டே சண்டே நாங்கள் போட்டுட்டு இன்னொரு கிளாஸ் உண்டு சில நேரம் இடையில் போட வேண்டி வரும். வீக்கெண்ட் 2 தானே சாட்டர்டே சண்டே அப்படி வரும். நாங்கள் சாட்டர்டே சண்டே மட்டும் போட்டுக்கொண்டு கூட நேரம் எடுத்தாலும் பிரச்சனை. ஒரு கிளாஸ் 2 மணித்தேரம் 2 மணித்தேரம் எடுத்தாலும் அதை அழுப்படிச்சு போயிருங்க. அதால் நாங்கள் 1.5 மணி நேரத்துக்கு லிமிட் பண்ணுவோம். அப்படி தேவைன்னு சொன்னால் அந்த டைமும் மீறி போக மாட்டோம் 1.5 மணி நேரம். என்ன கஷ்டம், அதுக்கு மேலே இருக்கையில். லைவான்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. லைவான்னு சொன்னால் அழகாக ஒரு இன்ட்ராக்டிவாக போகும். நாங்களே இருப்போம், இல்லை நடக்கும். 9க்கு பிறகு வீக் டே ஓகே. பாவம் நாங்கள் வீக்கெண்ட் 2 டைமை சூஸ் பண்ணுவோம். வீக்கெண்ட் நைட்டில் தான், பகல் டைம் இல்லை, நைட்டில். அடுத்தது வீக் டேயில் கொஞ்சம் லேட்டாக ஒரு 8 to 9:30 அப்படி ஏதாவது ஒரு டைம். ஒரு நாள் 3 நாள் யோசிச்சிருக்கிறோம். பார்ப்போம் ஏதோ அந்த சாத்தியப்படுற மாதிரி. கொஞ்சம் ஒரு 3 மாதம் தானே. அப்படி சில இதில் வராட்டிலும் நாங்கள் ரெக்கார்டிங் தருவோம். அது இஷ்யூ இல்லை. அது உடனே தாரது. ஏன்னா லைஃப் டைம் நீங்கள் அதை அக்சஸ் பண்ணணும், திரும்ப திரும்ப பார்க்கணும். வந்தால் அதிலேயே கேள்வியை கட்டு முடிச்சு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போகலாம் அடுத்த இதுக்கு. 9 to 11 அது மிச்சம் கூட. என்ன 9லேருந்து 11 சொல்கிற தூங்குகிற டைம். 9லேருந்து 10 ஓரளவு ஓகே. பார்ப்போம், அது யோசிப்போம். அமௌண்ட் டீட்டெயில் திருப்பி சொல்லியிருக்கு. நான் ஒரே இதான் எங்கட அந்த அந்த ப்ரொஜெக்டை தக்க வச்சு கொள்றதுக்கு தான் நான் சொன்ன இந்த பேமெண்ட். 3 months நடக்கும். மினிமம் 60 hours அந்த இன்டராக்டிவ் செஷன் 60 hours 8,000 பேமெண்ட். இதில் பார்ட் பேமெண்ட் அதே கதை இல்லை. என்ன சொன்னால் நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, 50 பேர் வந்தால் 8,000 ஆரம்பத்தில் 2,000 பே பண்ணுவீங்க. அப்புறம்
அடுத்தது ஒரு கடைசியில் 3வது மாதம் 5 பேர் நிற்பீங்க. அப்புறம் எங்களுக்கும் வருது போயிடும், அது நடத்துகிற சேர்மாருக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். சரியா? பேப்பர்ஸ் குரூப்பில் போடுற பேப்பர் கிளாஸ் தேவையில்லை அப்படிங்க. பேப்பருக்குரிய ஆன்சர்ஸ் இல்லை, ஆன்சர் தரும். இப்போ நான் சொன்னேன் அந்த அது வேறு. அது என்னது, நாங்கள் அந்த பேப்பர் கிளாஸ் செய்யக்குள்ள சாரி பேப்பர் கிளாஸ் செய்யும்போது எங்கட இந்த ப்ரீமியம் குரூப்பில் பே பண்ணி வர ஆட்களுக்கு பேப்பர்ஸும் ஆன்சர்ஸையும் போடுறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அந்த வீடியோஸ் அதை போட மாட்டோமேன்னு சொன்னால் அது எங்கட அடுத்த சைட் தானே. நீங்கள் அது பேப்பர்ஸும் ஆன்சர்ஸையும் கூட நீங்கள் செஞ்சு பார்த்தா செக் பண்ணி கொள்ளலாம், அது நோ இஷ்யூ. பாஸ் பேப்பர் செய்வீங்களான்னு கேட்டிருக்கீங்க. எல்லாம் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி இன்றைக்கு செஞ்சதும் நடந்தது. பாஸ் பேப்பரில் நிறைய கேள்விகள் கிட்டத்தில் நடந்த பேப்பர்ஸ் கேள்விகள் செஞ்சது அதெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பாஸ் பேப்பர்ஸை விடுங்களேன், இதான்னு சொல்லி எங்களுக்கு அந்த ஃபுல் கவர் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் செய்கிறது பாஸ் பேப்பர்லாம் இன்க்ளூட் பண்ணி வரும். எல்லாம் லோ காலேஜில் எல்எல்பி, அடுத்தது எஸ்எல்இ அந்த அப்படியான எக்ஸாம், எம்எஸ்ஓ, அது எல்லாம் கலந்து வரும். ரைட், ஓகே. இனி முடிப்போமா? யாரும் என்ன பேசணுமா? எம்எஸ்ஓ எக்ஸாம் எப்போ நடக்கும்? அது அக்டோபர் ஆகும்னு நினைக்கிறோம். ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கிளாஸ் எப்படி செய்வீங்க? என்னது ஏ லெவலா? நீங்கள் தன்னில் அந்த மெசேஜ் ப்ரைவேட்டாக மெசேஜ் போடுங்க, டீட்டெயிலை தரேன். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 1 hour ஆகிட்டு என்னோடய டார்கெட் முடிக்குது. நான் அடுத்த கட்டமாக அந்த குரூப்பில் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் ஒரு மெசேஜ் ஒன்றை போடுவேன் உங்களுக்கு. யார் யார் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி இனிஷியலாக எடுப்போம். இப்போ இதில் இந்த இருக்கிற குரூப் 112 பேர்கிட்ட இருக்கிறீங்க, அதில் 100க்கு மேல் ஆக்கள். அதில் ஒரு 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 35 பேர் அப்படி ஓம்னு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். ஏன்னு சொன்னால் ஒரு 15 பேர் தான் நாங்கள அதை தேடி எங்கே எடுத்துக்கொள்ளலாம். அதை செஞ்ச சரி. ரைட், அந்த குரூப்பில் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் எத்தனை பேர் வாங்கன்னு சொல்லி. அப்போ ரைட், ஓகே, முடிச்சுக்கொள்ளும். குட் நைட். Thank you, sir. Thank you.